Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். அண்ணா நீயும் நானுமா வேற பாடலாம். ரொம்ப டிஎம்எஸ் சார் அவர் குழந்தை மாதிரி விட்டுரு. உண்மையாக சொல்கிறேன், இந்த பாட்டை வந்து நீங்கள் வேற ரிஸ்க் எடுக்காதுன்னு எம்எஸ் ஐயா சொல்கிறாரு. சிவாஜி சார் சொன்ன ஆர்டிஸ்ட் வச்சு ரெக்கார்டிங் முடிச்சிட்டாங்க. சிவாஜி பாட்டு கேட்குது, ஆனாயா போய் பாருங்க நல்லாவே இல்லையா, ஓ பேசுனா பேசிட்டு போடையா, கூப்பிட்டு பாட வச்சுட்டான்னு சொல்லி மறுநாள் திருப்பி ரெக்கார்டிங். தாரி தரி தாரி சம்பந்தமே நோட்ல லேண்ட் பண்ணுவார் ராஜா சார். தாரி தரி தாரி சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி. தாரிரரி 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 ராரி தாரரரி தாரரரி தாரிரரி ரேராரி. சடம் ஃப்ரேஸ் 1, ஃப்ரேஸ் 2 தாரிதரி தாரி தரநானனா தாரிதரி தாரி தர தாரரரா. ஃப்ரேஸ் 3 தானன்னானன்னானே தரத்தன்னானன்னே நானே. ஃப்ரேஸ் 4 தன்னனனே தன்னனனே தன்னனே தரனனே. சின்ன சின்ன ஆசைங்கிட்டு இந்த பாட்டுக்கிட்டு ஆமகா மாகரிசா சரி சரி நீசா நாராரி தாராரி தாரீரி. அந்த ஃபீல் அங்க பாருங்க. தாராரி தானாரி தனனாரி தனனாரி தரராரி தனனாரி தரராரி தரராரே தரரார். இந்த மாதிரி காம்போ இப்படி வேலை செஞ்சு இப்படி உழைச்சி, அதாவது ஒரு சைக்கிளிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க தெரியுமா நமக்கு வந்து. ஐயோ எப்படா அந்த மாதிரி எம்எஸ்ஐயா காலையில் சிவாஜி கூட இருப்பார் கம்போசிங்கில், மத்தியானம் எம்ஜிஆர் கூட இருப்பார். கான்ட்ராஸ்ட்டுங்க, ரெண்டு பேருக்கும் நல்லா பாட கொடுக்கணும், அப்படி அப்படி கொடுத்தாருங்க. அதாவது நான் இன்றைக்கி என்ன தெரியுமா சல்யூட் பண்ணுறது அவங்கள்ட்ட. சார் அவங்களுடைய தொழிலை அவங்க காதலிச்சு அந்த தொழிலுக்கு ரொம்ப உண்மையாக இருந்தாங்க சார். மேபி ரொம்ப உண்மையானதுனால தான் அவங்க அங்கீகரிப்புலாம் நான் நினைக்கிறேன் சார். இன்றைக்கி எம்எஸ்சி சாரை பற்றி பேச தண்ணி வரும்னு கண்ணல. ஏன்னா ஒரு பகவத்கீதைன்ற ஒரு பெரிய நூல் இந்து சனாதன தர்மத்தில் வந்து அது ஒரு எப்பேற்பட்ட நூல் உங்களுக்கு தெரியும் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஜூஸாக புரிஞ்சு அப்படியே ஒரு கர்ணன் படத்தை கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம் சார். இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஒரு ஃப்ளரிஷ்டஸ் ஒரு சிங்கரை ஹேண்டில் பண்ணி அந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க கர்ணன் படத்தில் அந்த இப்போ சமீபத்தில் மலேசியா போயிருக்கும்போது நானும் முத்துச்சிற்பியும் போயிருந்தோம் பாடகர். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு அந்த மழை கொடுக்கும் கொடையும்லேருந்து இந்தோளத்தில் ஆரம்பிச்சு தர்பாரி கானடா, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு மோகனம், அங்கேருந்து வந்து ஒரு டிரான்சிஷன் அம்சானந்தி. சார் ஆர்டிஸ்ட் பாருங்கள், சீர்காழி ஐயா. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம் நாணி சிவந்தர மாதரார் கண்கள். இது திருச்சியில் அவனார் அவருடைய வாய்ஸுக்கு. அதுக்கப்புறம் மன்னவர் பொருள்கரை கரங்கொண்டு நீட்டுவார் டிஎம்எஸ் ஐயா. என்ன கொடுப்பான் எவர் கொடுப்பான் ஹம்சானந்தில் பிபிஎஸ் ஐயா. ஏன்னா அவருடைய டோன் வந்து கசல் டோன் இருக்கும் சார். இவ்வளோ வெரைட்டி சார். ஒரே அந்த ஒரு இது வர்ணலையில் கர்ணன் திரைப்படத்தில் சார் அந்த இரவும் நிலவும் வளரட்டுமே ஹமீர் கல்யாணின்னு ஒரு ரொம்ப ஒரு ரேரான ராகம் சார். அதே மாதிரி கண்கள் எங்கே சென்றன அங்கே கண்ட போதே சென்றன அங்கே. சார் ஒரு பிரில்லியன்ஸ் பாருங்கள். எங்கள் அப்பா சொல்லுவார், கர்ணன் படம் வந்து எங்கள் அப்பா இருந்தார் உள்ளதில் நல்ல உள்ள அஃப்கோர்ஸ் மாஸ்டர் பீஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த கீதா சாரத்தை வந்து கண்ணதாசன் வந்து ரீஃபைன் பண்ணுறார். ரீஃபைன் பண்ணும்போது பாருங்கள், மரணத்தை எண்ணி கலங்கிடும்
விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணமேதாது மறுபடி பிறந்திருக்கும். அது முடிஞ்சு என்னை அறிந்தாய் சார். அந்த லிரிக்கு மூடு பாருங்க, ராகம். எனக்கு அந்த கம்போசர் வந்து எப்படி உள்வாங்கி இதை வந்து எல்லா உயிரும் எனதென்று சஹானா ராகம் சார். அப்படியே கெஞ்சும், அப்படியே அந்த ராகத்து சொரூபம் எப்படின்னா அப்படியே மனசு அப்படியே இழுக்கும் அப்படியே. அதே மாதிரி புண்ணியம் இதுவென்று இந்த உலகம் சொன்னால் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும். சார் பாருங்களேன், நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கோம். எப்படி சார் என்ன மாதிரி உழைப்பு சார் இதெல்லாம்? இது சார் அவங்க பெருசாக காசு வாங்கி, அந்த காலத்தில் அது பெரிய காசாக இருக்கும் சார். காசை விடுங்க சார், ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஜூஸை கொடுத்துருவாங்க சார். இது எவ்வளோ கற்றுக்கலாம் சார். சார் இதெல்லாம் என்சைக்ளோபீடியா சார். நான் சொல்லுவேன் சார், எம்எஸ் செய்யப்படும் சார். இந்த கண்கள் எங்கே சென்றன அங்கே சுத்தநாசி ஒரு ராகம் சார். கண்ட போதே சென்றன அங்கே, இதை பண்ணிட்டாரு ஸ்பாம்ல. பொன்மகள் வந்தாள் பொருட்கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொண்டு கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. சார் ஒரே ராகம். ஹேண்ட்லிங் ஆஃப் இது சார், தேர்ட் பிஜிஎம் பண்ணிருப்பாரு சார். அந்த கிட்டார் சரி கம பனிரே சன்னி சரி சரி சா ரே சதா சானிப்பா மம்மம்மா கககாரி ட்ரெஸ் அதை கார்டியில் கொடுத்துருப்பார். அது கார்டில் இ மைனர் ஸ்கேல். ஆக்சுவலாக அது இ மைனர் ஸ்கேலை தந்தனாக்கு தந்தனாக்கு தந்தனாக்க ஏ மைனர், இ மைனர், டி மேஜர், இ மைனர் ரித்தம் கிட்டாரில் கொடுத்துருப்பாரு. தந்தனாக்கு 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 முத்துக்கள் சிரிப்பில் உறங்கும் தத்தத்தை தரத்தை திற எக்ஸசைஸ் சார் அது. சகரி சகரி சரி சமக சமக சம பாதனி மகரி மகா. எம்எஸ்வி ஐயா கௌரவம் படத்தை பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய தந்தையார் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ண இன்சிடென்ட் அது. கௌரவம் வந்து ஒரு முக்கியமான படம் சிவாஜி சாரோட கேரியரில். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன ஈகோ கிளாஷ். இது வந்து என்னுடைய தந்தையார்கிட்ட சொன்னது. அப்போ வந்து என்னென்னா, டிஎம்எஸ் ஐயா வந்து அவருக்கு எப்போவுமே வந்து அவர் ஒரு குழந்தைங்க. அவர் எப்படின்னா மனசில் எதுவும் வச்சுக்க தெரியாது, அப்படியே ஓப்பனாக பேசுவார். அப்போ வந்து அவருக்கு சிவாஜிக்கோ எம்ஜிஆர் டிஎம்எஸ் ஐயாவுக்கு அப்பப்போ ஒரு சின்ன முரண்பாடுகள்லாம் வரும். ஏன்னா பெரிய கலைஞர்கள், இவரும் பெரிய ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அது கச்சேரியிலே சொல்லுவார். எம்ஜிஆர் சார் வந்து கச்சேரி போகும்போது அப்போ ஆடியன்ஸில் எம்ஜிஆர் பாட்டு பாடு, சிவாஜி பாட்டு பாடுன்னு. யோ எம்ஜிஆர் பாடலையா, நான் டிஎம்எஸ் பாடினையா, நான் பாடின பாட்டியா, குழந்தை மாதிரி அப்படியே அங்கே வந்து இது பண்ணிவிடுவார், எமோஷனை காமிச்சிருவார். அப்போ கௌரவம் படத்தில் வந்து அப்போ சிவாஜிக்கு ஏதோ விட்டுன்னு சிவாஜி வந்து இன்னொரு பாடகர் ரெக்கமெண்ட் பண்ணி அவரை பாட வைவிச்சு. முக்கியமான பாடம் எதுனா கிளைமேக்ஸ் சாங், கண்ணா நீயும் நானுமா. எங்கள் அப்பா கையை கட்டி கம்போசியில் உட்காந்துருக்காராம். இப்போ சிவாஜி சொல்லும்போது வேறு பாடிக்கலாம், ரொம்ப டிஎம்எஸ் ரொம்ப சார் அவர் குழந்த மாதிரி விட்டுருங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த பாட்டை வந்து நீங்கள் வேறாக ரிஸ்க் எடுக்காதுன்னு எம்எஸ் ஐயா சொல்கிறாரு. சிவாஜி ஒத்துக்க மாட்டேங்கிறார். இல்லை அது என்ன, எல்லாருமே கற்றுன்னு வந்தவங்க தானே. ஓ சரி, ரெக்கார்டிங் முடிச்சிட்டாங்க. சிவாஜி சார் சொன்ன ஆர்டிஸ்ட் வச்சு ரெக்கார்டிங் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் எம்எஸ் ஐயா வந்து எங்கள் அப்பாவில் அண்ணே என்னென்ன இது எப்படின்னு அந்த பாட்டு டிஎம்எஸ் ஐயாவோட வெறியே வேறண்ணே, அந்த ப்ரொக்ரெஷனே வேறங்க அப்படின்னு. கெவின் சார் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சிவாஜி பாட்டு கேட்குது, கேட்டு என்னையா ஆனாயா இப்படி பாருங்க நல்லாவே இல்லையா, ஓ பேசுனா பேசிட்டு போடையா, அப்படியே கூப்பிட்டு பாட வச்சுட்டான்னு சொல்லி மறுநாள் திருப்பி ரெக்கார்டிங். இப்போ தெரியல உங்களுக்கு, இப்போ காலத்துலேயாவது வாய்ஸ் மிக்சிங் போது ஆர்டிஸ்ட் செப்பரேட்டாக வந்து இவ்வளோ டெக்னாலஜி. அப்போ திருப்பி ஆர்கெஸ்ட்ரா பாட்டு, கண்ணா நீயும் நானுமா அறிவினை தருவது துரோணரின் கௌரவம். அந்த ஃப்ரேஸுக்கெலாம் அந்த செஸ் போர்டு
பாட்டு பாருங்க அவர் பாட்டு டிஎம்எஸ் விசு அதுதான் டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிவே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஸ்லாகிப்பார். அதாவது அந்த மனுஷனுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. டிஎம்எஸ் ஐயா தன்னுடைய ஒரு கலையின் மீது ஒரு திறமை, அதை ப்ரெசன்ட் பண்ண விதம், நம்பிக்கை, கம்போசர்ஸோட ஜஸ்டிஃபிகேஷன். நான் வந்து சிங்கராக வந்து 1995லேருந்து 8 வயசுலேருந்து பாடிட்டு இருக்கோம் கரெக்டு. பட் முறையாக நிறைய ஆல்பங்கள் முதல்ல சிங்கராக நம்ம பக்தி பாடல்களை வந்து இன்ட்ரடியூஸ் ஆனோம். அப்புறம் வந்து நிறைய இசையில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அப்படியே நம்ம இசையமைப்பாளராக ஒரு அடுத்த ஒரு கப்பலில் வந்து நம்மளுடைய கேரியரோட அடுத்த ஃபேஸ் அதை பண்ணணுன்னு ஆசை. அப்படி பண்ணும்போது நிறைய ஆல்பம் நான் மியூசிக் பண்ணி பாடும்போது எஸ்பிபி சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பாக்கியம் வந்தது. அப்போ தான் அவர் அந்த நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அவரோட பெரிய என்ட்ரி அந்த டிவோஷனல் ஃபீல்டில் பண்ணி, அதுக்கப்புறம் முதல்ல என்னுடைய காம்பினேஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார், அதான் அப்போ தான் அவர் மீட் பண்ண போகிறேன். அப்போயே வந்து அவர் வரும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தான் தெரியுமே சார், நம்ம இசைஞானியோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ராவல் அவருடைய பாடல் நம்ம சுவாசித்ததுனால எஸ்பிபி சாரோட பாட்டு எப்படி பண்ணோம், எப்படி சவுண்ட் பண்ணோம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். முதல் கொஞ்சம் ரொம்ப எனக்கு பயம், அப்பா நல்ல பழக்கம் வாடா படம் கூட. பட் நான் வந்து ரொம்ப அவருக்கு எனக்கு பாடும்போது 25 வயசு சார். அப்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட என் வயசு கிடையாது. ஸோ அவர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப அழகாக அப்படியே பண்ணும்போது அப்புறம் அவர் வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பழகின வீரமணிக்கு இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன, அதாவது எப்படி நான் சார் அவர்கிட்ட ஒரு பெரிய அசந்த குணமே என்னென்னா, சின்ன பையன் தானே என்ன பெருசாக இது பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ரத்தையாக நம்ம சொல்லிக் கொடுத்த பாட்டை வந்து அவர் அழகாக கற்றுண்டு பாடி என்ன கண்ணா ஓகே அவனை பிடிச்சிருக்கா, இல்லை எதான வேறு எதான வேரியேஷன் பாடணுமா, இல்லை நீ சொல்லிக் கொடு நான் பாடுறேன் சார். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அதுக்கும் எவ்வளோ பேர் வார்த்தை சார் அது. இவங்க எல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துவாங்க, பாரு அவர் அதெல்லாம் சொல்லுவார், நீ வந்து அதெல்லாம் இது பண்ணாத. ஒரு ஃபஸ்ட்டு 3-4 ரெக்கார்டிங் ரொம்ப நான் கொஞ்சம் அமைதி தான் வாசித்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் எங்களை ஒன்று சேர்த்து வந்து கிரிக்கெட்டோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஆமாம், அவரும் பெரிய கிரிக்கெட் ஃபேனு, நானும் ஒரு கிரிக்கெட், 2 பேரும் நிறைய அனலைஸ் பண்ணுவோம். 2 பேருக்கு பிடிச்ச டீம் வெஸ்ட் இண்டீஸ், 2 பேருக்கு பிடிச்ச பிளேயர் ரிச்சர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது அப்புறம் கொஞ்சம் நல்ல அப்புறம் அவருக்கு வந்து ஒரு சில ராகங்கள்லாம் நான் வந்து ரொம்ப ரேர் ராகாஸ்லாம் நான் போட்டேன். அதில் என்ன ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் இதுனா, நம்முடைய கர்நாடக சங்கீதத்தின் ஆளுமை சுதாரகுணதான் அம்மா இருக்காங்க. அவங்க வந்து அமுத மியூசிக்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க வந்து நிறைய ப்ரொடக்ஷன் டிவோஷனில் பண்ணாங்க. கர்நாடக சங்கீதம் மட்டும் இல்லாமல் டிவோஷன் அவங்க பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பிபி வச்சு. நான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவங்க ஒரு எஸ்பிபி ரசிகை. அதில் வந்து எஸ்பிபி சார் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் பண்ணாங்க. அதில் வந்து சரபேஸ்வரர்னு ஒரு ஆல்பம் ஒன்று. இந்த சரபேஸ்வரர் யாருன்னா வந்து சிவனுடைய அம்சம். ஆக்சுவலாக நம்முடைய இந்து கடவுளில் நரசிம்ம எடுக்கும்போது நரசிம்ம சுவாமியுடைய கோபத்தை தணித்தது இவருன்னு சொல்லிட்டு ஒரு புராணங்கள் ஐதீகம் இருக்குது. அதில் வந்து நான் என்ன பண்ணேன், இவங்களுக்கு வந்து நம்ம எஸ்பிபி சாருக்கு வந்து ஒரு வித்தியாசமான ராகம் ஒன்று போட்டேன், நவநீதம்னு ஒரு ராகம். அது வந்து என்னென்னா அந்த மேலகர்த்தாரங்களுடைய கொள்ளுதத்தா சொன்னல கோட்டீஸ்வரையர், இந்த 72 நான் பக்கவாக, அதாவது ஃபீல்டுக்கு வரும்போதே நான் இசையமைப்பாளராக வரும்போதே அதை நான் படிச்சுட்டேன். அந்த ராகத்துடைய சுரூபம் எல்லாம் கேட்டு இன்னும் எனக்கு வாழ்நாள் லட்சியம் வந்து அதுதான். என்னுடைய கொள்ளுதாத்தா பாடல்களை 72 எடுத்து ஃபுல்லாக நல்லா ஆர்கெஸ்ட்ரேஷனோட பண்ணி ஒரு லைப்ரரியாக கொடுக்கணும் தான் என்னுடைய ஃப்யூச்சர். அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிடுவேன். அதுதான் என்னுடைய கனவு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது சிம்பொனி வடிவில் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் மனசில். இதுக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் இசைஞானி தான். அப்போ வந்து இந்த நவநீதம் ராகம் வந்து பார்த்திங்கன்னா சாலகம் ஜலார்ணவம், அதாவது 72ல் 36 சுத்த மத்தியம ராகங்கள். மேலகத்தாலேயே மா 1 மா 2 இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கெவின் சார் நீங்களும் ஒரு இசை இல்லை சொல்கிறேன், இந்த பக்கம் சுத்த மத்தியமோ இந்த பக்கம் பிரதி மத்தியமோ, அதாவது ஒரு மாத்தினாலே ராகம் ஆகிடும். அதில் 36ல் 37 சாலகம், 38 ஜலார்ணவம், 39 நவநீதம். இந்த நவநீதம் ராகம் எப்படின்னா சரிகமா, அதாவது கொஞ்சம் எடுக்கல சவுண்ட்
சரிகமா பதனிசா சானிதபமகரிசா. இதான் இந்த ஆரணம். இதில் ஒரு பாடல் எஸ்பிபி சாருக்கு பண்ணேன். தாளம் என்னன்னா 9/8. ஐயோ, சாதாரணமாக 2/4 நம்ம பண்ணுறது என்ன, 2/4 பண்ணுவோம், 7/8 கொஞ்சம் கஷ்டமானது. 6/8 பண்ணுவோம், 5/8 பண்ணுவோம், 7/8 பண்ணுவோம். நான் வந்து 9/8 பண்ணேன். ஏன்னா அந்த சரபேஸ்வரர் வந்து பறக்கிற பெருமான், ரெக்க உள்ள சிவன், அது அவதாரம். ஏன்னா அந்த சரபேஸ்வரர் ஒரு ரெக்க தான் பிரத்யங்கிரா தேவி, இன்னொரு ரெக்க வந்து சூழ்நி துர்கை. நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க, அமாவாசைக்கும் போது எல்லா கோயிலையும் பிரத்யங்கிரா தேவி சிங்க முகத்தோட பூஜை நடக்கும். ஸோ அதனால் அதை மனசில் வச்சு என்ன பண்ணேன், அதில் வந்து நான் அந்த ராகத்தை கம்போஸ் பண்ணி எஸ்பிபி சாருக்கு கொடுத்தேன். பண்ணிட்டாரு. அந்த ஆல்பத்தை மற்ற பாட்டெலாம் பாட்டார், இதை கடைசியாக கொடுத்தேன். ஏன்னா அவருக்கு எப்போவுமே கஷ்டமான பாட்டை தான் நான் கடைசியாக தான் வைப்பேன். அவர் என்ன பண்ணுவார்னா கேட்பார், கேட்டு கண்ணன் சாங் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது, நான் நாளைக்கு வந்து பாடுறேன், ஃப்ரெஷ்ஷான்ட்டு போயிடுவார். இந்த பாட்டு வந்தார். வந்தோடனே வாராஸ்ரீன் என்னுடைய நண்பர், அவர் தான் நமசிவாய பாட்டு எழுதினார், அவர் தான் எழுதினது, அவர் தான் இந்த பாட்டில் எழுதினார். நான் என்ன பண்ணேன், சுதா மேடம்கிட்ட வந்து முதல்ல கம்போஸிங் போது நான் சொன்னேன், மேடம் வேணா அவர் பாட்டு பண்ணிக்கிறேன். ஐயோ கண்ணன் தான் கத்த போகிறாரு, இன்னும் இதெல்லாம் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? இல்லை ரிஸ்க் எடுக்கிறதுக்கா இல்லை மேடம், அது அவர் பாடினா ஸ்பேம் நல்லாயிருக்கும் மேடம், அதனால் நான் அவர் பண்ணு எனக்கு திருப்தி கண்ணன். நம்ம கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷம், மேலே கருத்தாராகும். இது இன்ஃபேக்ட் அவங்களே அது பாடினதில்லை, அவங்களே ரொம்ப ரேராக தான் சிலதை பாடிருக்காங்க. நவநீதம்லாம் அவங்க பாடணும் அப்போ அந்த காலகட்டத்தில் பாட்டு கேட்டு கண்ணா என்ன ராகம் அது அப்படிங்கிறார். சார் வந்து நவநீதம்னு ஒரு ராகம் 39வது மேலே கருத்தா சார். ஓ ரொம்ப நல்லா குரோமேட்டிக்கா அப்படின்னா. ஆமாம் சார். சார் நீங்கள் பாடாத குரோமேட்டிக்கா சார், எவ்வளோ அழகாக பாடுறீங்க சார், அதெல்லாம் சிம்பிள் சார். நீங்கள் இல்லை நான் என்ன ஏதோ எனக்கு இருக்கிற ஒரு குட்டி நாலேஜில் பாடுவேன், ஆனால் இது தாளம் எப்படி எந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு. அது எப்படின்னா சார், சரபேஷ பெருமானே சங்கரனே சரபாயும் வேகமுடன் செல்பவனே சிம்மத்திருமுகம் பொங்கும் நிலையினிலே கோலம் நீயும் தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க தக்கிட்ட. சரபேஷ பெருமானே சங்கரனே சரபாயும் வேகமுடன் செல்பவனே சிம்மத்திருமுகம் பொங்கும் நிலையினிலே கோலம் நீயும் பொற்பதம் கண்களில் தோன்றிட வேண்டும், அர்ச்சனையாலே போற்றும் வர வேண்டும், பொற்பதம் கண்களில் தோன்றிட வேண்டும், அர்ச்சனையாலே போற்றும் வர வேண்டும். ஈஸ்வரனே சரபேஸ்வரனே தீயை சூடும் முந்தன் திருவடி தொழமாய தொற்றும் முந்தன் உனதருள் பெறும் அதை பிடித்து உன்னை அனுதினம் துதித்திட பணிந்திட வருக வருக சரபேஷ். இப்படி ஒரு சாங் சார் பல்லவி. இந்த 9/8 பாடல் வந்து அவரை வந்து பாட வச்சேன் நவநீதத்தில், பிரமாதமாக பாடினார். பல்லவி பாடினேன், அவர் ஜம்முன்னு அதை பாட்டார். பாட்டு கூப்பிட்டு ஒரே ரிக்வஸ்ட் வச்சார், கண்ணா ரொம்ப சந்தோஷம், பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பாடி முடிச்சுன்னா அவர் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அப்போது பாலமுரளி சாருக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன் இந்த பாட்டை. பெரிய சங்கீத பிதாமகர் சுதாமா சொன்னாங்க, நீங்கள் போய் அவர் போட்டு காணுவே, அவர் அந்த பாட்டை கேட்கணுன்னாரு. சரி வீட்டுக்கு போனேன். பாட்டை பாலமுரளி சொல்கிறார், நான் பாட்டிருக்காங்க குழந்தை, அவன் வந்து ஹயக்ரீவன் அம்சம்ப்பா. பாலமுரளி சார் வாயால் நான் போய் சொல்கிறேன், எஸ்பிபி சாரை சொல்கிறேன், சார் உங்களை ஹயக்ரீவன் அம்சம்னார் சார். ஐயோ அப்படியா சொன்னார். ஐயோ கண்ணன் அவர் சொன்னார்னா நான் ஏதோ கடவுளை ஏதோ போட்ட பிச்சை பூவும் அவ்வளோ ஹம்பிளாக சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி சேலஞ்சிங்காக பாட்டு கொடு, ஒன்று மெலடி கொஞ்சம் என்னோடய ஜானரில் பண்ணி எனக்கு ஈஸியாக வர மாதிரி பண்ணு, ரித்தம் இந்த மாதிரி பண்ணு, ரித்தமும் கஷ்டமாக பண்ணி ராகமும் கஷ்டமாக பண்ணாது, எனக்கு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஆடும் அழகிய பாதம் காணும் யோகம் வேண்டும் தில்லை அம்பல நடராஜ தரிசனம் காணீரோ. இதே 9/8 சிற்றும் பலமே கருணாகதி தரரா தரரி 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 நடராஜா தரரா தரரி தரரி நடராஜா தில்லை அம்பல நடராஜா. நாட்டை சார் அவரோட ஜார் பரிவிழு மலரணும் இப்படி சொல்கிறான் சார். சலநாட்டைன்ற ஒரு ராகம், அது வந்து பியூர் நாடு சலநாட்டை மிளகத்த ராகம், ராஜா சார் பண்ணது. ஊதிய பேர் இந்த கம்போசிஷன்
சேலை மூடும் இளஞ்சோலை தாரீரரரா அரராரா தரரரீரரரரி தரராரீரரரி. சார் எவ்வளோ கஷ்டத்தரமா அது. குரோமாட்டிக் அப்படியே மழை மாதிரி பெஞ்சாரு சரணாண்டே. மகம பனி பம பனி பம பனி பம பனி பம பனி பம பம கம கரே ரே 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 ச ச ச ச ச ச கம ப ம ப ம க மம மம ம க க க ச ச ரே 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 ச ச ரே க ம ம ம ம க க க. சார் எப்படி பாடுபாடு சொல்லுவாங்க சார், கண்ணில் ஒத்திக்கணும் சார். அந்த கம்போசிஷனும் சரி, அந்த லிரிக்கும் சரி, அந்த பாட்டு இருப்பானது. அந்த பனி விழும் மலர் வனம் உன் பார்வை ஒரு வரம். அந்த அந்த லைனுக்கு நீங்கள் கேளுங்க திருப்பி. நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் கேளுக்க ராத்திரி நம்ம பேசியிருக்கோம்ல, நைட்டு போய் கேளுங்க. 9 மணி அந்த பாட்டை கேளு. அந்த டங் 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 பனி விழும், உண்மையாகவே பனி விழும் மலர் வனத்தை வாய்ஸில் கொடுத்துருப்பாரு. உன் பார்வை ஒரு வரம், ஷி அக்செப்டட் த லவ். இனி வரும் முனி வரும் தடுமாறும் ஆராதிக்க வேண்டியது சார். என்ன அவர் கூட பண்ண ஒவ்வொரு நாளும் சார், என்னோடய ஒவ்வொரு மூமெண்ட் அவர் கூட இருந்ததெல்லாம் வந்து இறைவனுக்கு நன்றி சார். அவ்வளோதான் நான் பண்ணுவேன். என்னுடைய பெற்றோருக்கும் என்னோடய இறைவனுக்கும் நன்றி. அவ்வளோ அருகிருந்து பார்த்தேன் சார். யாருக்கு சார் கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? சில ப்ராஜெக்ட்ஸ் என்கிட்ட கேட்டு வாங்கிட்டார். சில ராகம்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கிட்டார். அதாவது கண்ணா எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ஆசை, நான் இதை பாடலான்னு ஒரு வருத்தம் இருந்தது, நீ எனக்கு அதில் பண்ணி கொடுனார். நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சில பாடல்கள் வந்து அவருக்கு பிடிச்ச ராகத்தை கேட்டு வாங்கினார் என்கிட்ட. அதில் பண்ணதான் எனக்கு ரொம்ப அந்த இது பண்ணிவிடுமா நான் சொன்னேன். இதில் வந்து நான் பண்ணதை வந்து அது வந்து ஆயத்திய கிருதயம் பண்ணேன். ததோயுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுக்தாய சமுபஸ்திகம் தைவதைஷ சமாகம்ய திரஷ்டுமப்யாகதூரணம் உபாகம்ய பிரவித்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷி. பெரிய ஹிட்டு சார் இந்த ப்ரோக்ராம். எனக்கு வந்து அந்த குரு பகவான் அதெல்லாம் இந்த சைடில் டானோட சான்ஸ்கிரிட்டில் வந்து நிறைய ப்ரோக்ராம் அவர் காம்போ எனக்கு பெரிய ஹிட். அது ஏதோ கடவுள் போட்ட பிச்சு சார். நம்ம வந்து அவரை பார்த்து நான் தூரத்துலேருந்து நான் இருந்தது பக்தி உலகம் சார், அவர் இருந்தது சினிமா உலகம். நான் யோசிப்பேன் எப்படா நம்ம இப்படி வந்தோம். நடுவில் எனக்கு கேட்டார் எஸ்பிபி சார் ஒரு வார்த்தை, ஆனால் சினிமா பண்ணணும் ஆசை இல்லையா கண்ணா அப்படின்னாரு. இல்லை சார் அந்த ஆசை விட்டு போச்சு சார், நான் இனிஷியலாக ட்ரை பண்ணேன். பட் நாம் கால் எடுத்து வைக்கும்போது சார் சொந்தமாக நம்ம வந்து ராஜாவோட ஸ்கூல், எம்எஸ்சி சாரோட ஸ்கூல், அந்த கம்போசிங்கே போயிடுது சார். இவங்க வேறு ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்துட்டாங்க சார். அது வந்து சொந்தமாக ஸ்டூடியோ வந்தால் தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும், பண்ண முடியும். வேறு பரீட்சார்த்த முறை இந்த சார் தேர்ட் பிஜிஎம்ன்ற ஒரு கான்செப்டே வந்து சார் சினிமாவில் வந்து அப்போ மஸ்ட்டு சார். 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பிஜிஎம் இல்லை. ஆமாம், ஃபுல்லாக ரிதம் சொல்லும் சார். அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு அது இன்னி வரைக்கும் நான் தேடிட்டு இருக்கேன் சார். ஏன் அவர் பண்ணது ஏன் இவங்கெல்லாம் பண்ணலன்னு நான் சார் எகேன் நான் சொல்கிறேன் சார். நான் வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி ஒன் சார். என்கிட்ட சண்டைக்கு வராங்க, மியூசிக் கம்போசர்னா நீ எப்படி அவங்கள சொல்லலாம், மியூசிக் ப்ரொடியூசர். இதுதான் வித்தியாசம் சார், இதுதான் வித்தியாசம். இப்போ பாலு சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கையில் கிடைக்கும்போது நம்ம வந்து நீங்கள் சினிமா பாருங்கள், சினிமாவில் உங்களுக்கு வேறு சுச்சுவேஷன் கிடைக்கும், வேறு ஜானர் கிடைக்கும் பண்ணுறதுக்கு. டிவோஷனுக்கு எவ்வளோ லிமிட்டேஷன் கிடைக்கும். ஆனால் எனக்கு கிடைச்ச லிமிட்டேஷனில் அவர் எங்கெல்லாம் வந்தாரோ அங்கெல்லாம் என்னோடய ஆசையை தீர்த்துனேன். இப்போ தான் நான் சொன்னேன் சார், இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சினிமா பண்ணலையான்னு, நான் ஏன் சார் சினிமா பண்ணலன்னு வருத்த பண்ணோம். காசையும் கொடுத்து பக்தியில் நான் அதை பண்ணி ஆசையை தீர்த்துட்டேன் சார். என்னைக்கு அது கேட்டிருக்கீங்களா, இந்த பாட்டு எப்படி பாட்டிருக்கீங்க, அந்த பாட்டு எப்படி பாட்டிருக்கீங்க அப்படின்னு? எவ்வளோ பாட்டு சார். அவர் வந்து அதான் சொன்னேன், அந்த ஹம்பிள்னஸ் தான் சார் அவரை வந்து கடைசி வரைக்கும் தூக்கின்னு போச்சு. அந்த மாதிரி ஒரு கச்சேரி விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். வில்லு பாட்டுக்காரன் ஒரு படம் வந்து தெரியுங்களா? ஆமாம் ஆமாம். கலைவாணியோ ராணியோ எடுத்த உடனே சொல்கிறீங்க. அந்த பாட்டில் சரணம் வரும். சாரி சரிச சாரி சரிச ரீசனி தப பாபா பாதப கம பாதப கம நீத பதம பாபா இப்படி ஆரம்பிங்க சார். ரொம்ப கஷ்டமான சரணம். பார்க்குறவங்களுக்கு இந்த பாட்டு ஈஸியாக இருக்கும், ஆனால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட்டு சாங் இது ஆக்சுவலாக.
ஏன்னா தாரி தரி தாரி தரனா சம்பந்தமே நோட்டில் லேண்ட் பண்ணுவார் ராஜா சார். தாரி தரி தாரி தனனா தானி தன சார். அவர் பாலு சார் வந்து ஒரு கச்சேரி காமராஜர் அரங்கத்தில் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் போய் உட்காந்துருக்கோம். அப்போ வந்து கச்சேரியில் சைடில் வேறு யாராவது பாடும்போது ஒரு ரெஸ்ட் இருப்பார்ல, அப்போ பேசிட்டு இருப்பார். அப்போ நான் எல்லாம் சொல்லுவேன் சார், இது இப்படி நாளைக்கு ரெக்கார்டில் இப்படி பண்ணியிருக்கேன் சார் அப்படி பண்ணி ஹெட்ஃபோன் போட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஒரு பாட்டு கேட்டுருக்கேன். இது அது பாடுங்க பாலு சார். இவர் போகிறார், போய்ட்டு அந்த வில்லு பாட்டுக்காரன் பாட்டை பாடுறாரு. பாடி கிளாஸ் பறவது பிச்சு வர்றார். போயிட்டு வந்தோடனே நல்லா சார் பின்னிட்டீங்க சார். என்ன சார் எப்படி சார் அப்பா பானதை அப்படியே போட்டாங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. நான் உட்காந்து ஹெட்ஃபோன் போட்டு என்ன பண்ணி தெரிஞ்சுருக்கேன், பாட்டு மறந்து போச்சுறானுங்க. பாவம் சார். ஹெட்ஃபோன் போட்டு திருப்பி நான் கேட்டு நான் ரிவிஷன் பண்ணேன்டா பாட்டை. 10 நிமிஷம் நான் என்ன பண்ண வச்சுருந்தேங்கன்னா ரிவிஷன் பண்ணேன். சரணம் எப்படி பண்ணிச்சிருக்கான்டா அவன். ராஜா சார் அசாத்திய சூரன் ராட்சசான்டா அவன். ஐயோ பெரிய சங்கீத குழந்தைறான். அவருடைய திறமையை வந்து பாலு சார் வந்து உடத்த கூட விட்டு கொடுத்ததே கிடையாது. நீங்கள் சொல்லுவார் இன்னைக்கு ஒரு மியூசிக் அவர் சொல்லுவார், வை ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கம்போசர்ஸ் தட் திஸ் இந்தியன் சாயில் ஹஸ் ப்ரொடியூஸ்னு வர்றார். பெருமையாக சொல்லுவார் ராஜா. ஆமாம் ஆமாம் நிறைய இடத்துல சொல்லுவார். இந்த தகுதி வந்து ஏன்னா சார் அவர் வந்து அவ்வளோ அதை உள்வாங்கியிருக்கார் சார், உள்வாங்கியிருக்காரு. அது நான் இன்றைக்கி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் பாலு சார். அந்த பாட்டை பாடும்போதும் அவர் சொல்கிறார் ரொம்ப, அதாவது எனக்கு அந்த பாட்டை பாடும்போது சிந்துப்பில் தான் அவன் பண்ணியிருக்கான். ஓகே எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான் சார். ஒரு சரணம் நம்ம எடுத்துக்கோண்ணே. நீங்கள் கெவின் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனேன், நான் வந்து ஐம் நாட் டூயிங் கம்பேரிசன், நான் சொல்கிறேன் பாருங்க. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை, சாகரி மகாக ரீப மகா. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாரராரி தாரரராரி தாரராரி தாரரராரி தாரரராரா நாரரராரி நாரரராரி. சிம்பிள் சாங், ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு, நீட் சாங். ஓகே இது ஓகே, இது ஒரு பக்கம். இப்போ இங்கே ஒரு கம்போசிஷன் வாங்க. தொலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, தன தானன தானன தர தானன தல்லலாலலா தல்லலாலலா தல்லத்தாலலா வில்லு பாட்டு வரும். தலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, தாரிரரி 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 ராரி தாரரரி தாரரரி தாரிரரி ரேராரி. சடம் ஃப்ரேஸ் 1, ஃப்ரேஸ் 2 தாரிதரி தாரி தரனானனா தாரிதரி தாரி தர தாரரரா. ஃப்ரேஸ் 3 தானன்னானன்னானி தரத்தன்னானன்னி நானி. ஃப்ரேஸ் 4 தன்னனனி தன்னனனி தன்னனி தரனனி. சின்ன சின்ன ஆசைங்கிட்டு இந்த பாட்டுக்கிட்டு. ஆனால் அந்த எவ்வளோ உழைப்பு, வேரியேஷன்ஸ் பாருங்கள். ரஹ்மான் சாரோட டெபு படம் அது, அதுலேயே காதல் ராஜா பண்ணார் எல்லாம். அவர் ஒரு ஜானர் ஆஃப் இது போனால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அளவு ஒரு பாட்டு சார், வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, கொடு கொடு தென்றல் காற்றும் வீசுது, சரிகா சரிகா சரி பாவாமா சரிகா சரிகா தரே தாரே ராரே. எஸ்பிபி சார் அந்த ஃபீல் பாருங்கள். அது அந்த அந்த வளையோசை கலகலகலவென சார் அந்த ஃபீல் அப்படியே வாய்ஸ்ல கொடுத்துருவாரு. டியூனு தான தாரிராரி கிராட் ஷெட்டு சார். வெஸ்டர்னில் வந்து ஒன்று ஸ்கோர் எழுதும்போது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. அந்த ஃபீல் அதுக்கு மேலே பிளேயர்ஸுக்கே வாசிக்கும் போது அதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் எக்ஸசைஸ் சார்.
மாகரிசா சரி சரி நீசா நாராரி தாராரி தாரீரி. அந்த ஃபீல் அங்கே பாருங்க. தாராரி தானாரி அங்கே வயலின்ஸ் எடுப்பான் போவ. தாராரி தானானி நார் தனநானி தனநானி தரராரி தனநானி தரராரி தரராரே தரரார். ஓய்யோ சார், இது இந்த மாதிரி காம்போ இப்படி வேலை செஞ்சு இப்படி உழைச்சி இப்படி கொண்டு வந்து, இது எந்த பாடோட இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறீங்க? ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். எப்படி சார் இது? இப்போ நான் இப்போ சொன்னது அவங்க ஏன் கம்போசர் ப்ரொடியூசர்